எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக கேள்வி பதில்கள் செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு டூ மெடிடேஷன் பார்ட் 1. ஓகேவா? நம்ம கிட்டத்தட்ட நிறைய சீரீஸ் இந்த தியரி பற்றி போட்டோம். ப்ராக்டிக்கலை பற்றி ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். நிறைய ஆத்மாக்கள் கேட்குறதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொன்னதுனால இந்த மெடிடேஷன் பண்ணுறதை 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரேயருக்கும் இந்த ராஜயோக மெடிடேஷன் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ப்ரேயர்ன்றது ஒன் வே கம்யூனிகேஷன். அப்படின்னா நான் என் மனசில் இருக்கிறத கடவுள்கிட்ட கொட்டிடுறேன். அங்கேருந்து ஏதாவது ரிப்ளை வந்ததானே எனக்கு தெரியாது. இது ப்ரேயரில். மெடிடேஷனில் இட்ஸ் அ 2 வே கம்யூனிகேஷன். நான் பரமாத்மாவுக்கு சொல்கிறேன், அவர் எனக்கு டச் பண்ணுறாரு, எனக்கு வாணியில் பரமாத்மா சொல்லக்கூடிய வாணியில் பதில் வந்துடுது, இல்லைன்னா நபர்கள் மூலமாக எனக்கு அதோடைய விடை கிடைச்சிருது இல்லையா? 2வது, இந்த ப்ரேயரில் நான் பக்தன், அவர் பகவான், இதுதான் ரிலேஷன்ஷிப்பு. இந்த மெடிடேஷன் கற்றுக்கும் போது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிறோம், நான் குழந்தை, அவர் என்னுடைய அப்பா அப்படின்னு புரிஞ்சு பண்ணுறோம். 3வது, இங்கே ப்ரேயர் பண்ணும்போது நான் உடல் அப்படின்னு நினச்சி பண்ணுறேன், அதாவது பாடி கான்ஷியஸில் பண்ணுறேன். இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நான் ஆத்மான்னு புரிஞ்சு பண்ணுறேன். இது சோல் கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்து பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இப்போது இந்த டைம் எப்போ எழுந்து பண்ணணும்? பரமாத்மா ஒரு வானிலை சொல்கிறாரு, ஒரு நாள்ன்றது 12 மணிக்கு மேலே, அதாவது ராத்திரி 12 மணிக்கு மேலே புது நாள் தொடங்கிடுதுன்னு சொல்கிறார். அப்படின்னா நான் 12:01 ஆரம்பிக்கணுமா? அதே பரமாத்மா வேற ஒரு வானிலை சொல்கிறாரு, 10 மணி, இரவு 10லேருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் யோகா செய்கிறதுக்கு சிறந்த நேரம் கிடையாதுன்னு சொல்கிறார். ஏன்னா உலகம் ஃபுல்லாகவே விகாரத்தில் அதிகமாக இருக்க நேரம் ஒரு நாளில் அந்த டைம் தான். அந்த டைமை நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறார். சரியா? ஏன்னா இப்போ உலகத்தில் கூட பாருங்களேன், மொபைல் ஃபோன் எப்போ அதிகமாக யூஸ் பண்ணோம்? ஒரு பிஸ்னஸ் ஹவர்ஸில் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணோம். சில டைம் நீங்கள் உங்கள் நண்பர்களை கூப்பிட்டு பாருங்களேன், ஃபோனு த நெட்வொர்க் இஸ் பிஸின்னு வரும். அப்படின்னா அந்த நெட்வொர்க்காலேயே எவ்வளோ ஃபோன் கால்ஸ் எடுக்க முடியுமோ அதை விட ஃபோன் கால்ஸ் ட்ரை பண்ணுறாங்க மக்கள், நெட்வொர்க்கே கிடைக்கல. அதே மாதிரி பரமாத்மாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆத்மாக்கள் என்ன பண்ண, அந்த டைம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அமிர்த வேலைன்றது 4-4:45. ஓகேங்களா? பரமாத்மையே இந்த டைமில் வர சொல்கிறாருன்னா 6 மணிக்கு மேலே உலகத்தில் இருக்கிற கோயில், சர்ச்சு, மசூதி, குருத்வாரா, அப்படி எல்லா வழித்தடங்களும் ஓப்பன் ஆகிடும் பரமாத்மா கும்பிட்றதுக்காக. கோடிக்கணக்கான மக்கள் அவங்களுடைய குறைகளோடு வந்து பரமாத்மாக்கிட்ட வந்து நின்றுடுறாங்க. நீங்களும் 10-11 வந்து நிற்கும் போது பரமாத்மா சொல்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் ஸ்பெஷல் ஆத்மாக்கள்ன்றதுனா 4-4:45 வந்துருங்க. அப்போ யார் இது ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? ராஜயோகம் படிக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ உலகம் ஃபுல்லாக இந்த 4-4:45 இந்த மெடிடேஷனுக்கான டைம். உடனே நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேனே, நான் இங்கிலாண்டில் இருக்கேனேன்னா, உங்கள் நாட்டில் நீங்கள் இருக்கிற நாட்டில் 4 மணிக்குன்றது உங்களுக்கு அமிர்த வேலை டைம். அவ்வளோதான். நான் சொல்கிறது பாரதத்தில் இருக்கேன், அப்போ பாரதத்தில் இருக்கும்போது 4 மணிக்கு கிளம்பும்போது அமிர்த வேலை டைம். உங்களுக்கு எந்த டைமோ. நான் அந்த 7 days கோர்ஸ் போகும்போது அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி 4 to 4:45 நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. நம்ம பயங்கர புச்சல் இல்லை, நம்ம 4 மணிலாம் பார்த்தது கிடையாது. அப்போல்லாம் நான் ஈவினிங் 4 o'clock பண்ணால் என்ன, அது 4-4:45 டைம் தானே? இல்லை பிரதர், அது அமிர்த வேலை இல்லையான்னு. இல்லை, அந்த டைம் உலகத்தில் வேற எங்கேயாவது அமிர்த வேலையாக இருக்கலாம் இல்லைன்னு. நீங்கள் எப்படி வேணால் பண்ணுங்க பிரதர், நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது. ஸோ குதர்க்கமாக கேட்கணுன்னா எப்படி வேணால் கேட்கலாம். அந்தந்த ஊரில் இந்த பெஸ்ட் டைம். ஸோ நீங்கள் 7 மணிக்கு தான் எழுந்துப்பீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு எழுந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ரிவர்ஸில் வாங்க. ஒரேடியாக 7 மணிக்கு எழுந்துக்கிறோம், 4 மணிக்கு பண்ணுறது நடக்கவே நடக்காது. 4 நாள் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் விட்டுடுவீங்க. அடுத்தது ட்ரெஸ் கோடு. என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கணும்? இதில் வந்து ஸ்பெஷலாக பண்ண இது போட்டுக்கோங்க அப்படின்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே உட்காந்து பண்ண போகிறீங்க, உங்கள் பெட்ரூம்லேயே உட்காந்து பண்ண போகிறீங்க. அதில் வந்து ட்ரெஸ் கோடுக்கு வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஆனால் நல்ல மெடிடேஷன் அனுபவம் ஆகிறதுக்கு நைட்டு தூங்க போகும்போது நீங்கள் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதே தூக்கத்தில் இருந்த அதே ஃபீல் அந்த ஃபேப்ரிக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கு தூக்கத்தை
ஊக்கத்தை கொடுத்துரும், தூங்க வச்சிரும் அந்த மெடிடேஷன் டைமில். ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நல்லா முகம் கைகள்லாம் கழுவிட்டு வந்துட்டு உட்காரும்போது வேற ஒரு ஷர்ட் போட்டு உட்காந்துக்கிறதோ வேற ஒரு சாரி போட்டோ பெண்களாக இருந்தால் மாற்றிட்டு வந்து உட்காந்தாங்கன்னா மெடிடேஷன் அனுபவம் நல்லா இருக்கும். இது ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது குளிச்சுட்டு பண்ணணுமா? இது கட்டாயம் கிடையாது. ஆனால் குளிச்சுட்டு பண்ணால் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க, ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் தூக்க கலக்கன்றது வரவே வராது. நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ண முடியும். சரியா? அதனால் நான்லாம் குளிச்சுட்டு தான் வந்து பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒரு அடுத்த நாள் ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் பண்ணி இந்த யோகாலாம் பண்ணி முடிச்சு திருப்பி போய் படுத்து தூங்குற பழக்கம் நமக்கு கிடையவே கிடையாது. சில பேர் என்ன பண்ண ஒரு ½ அன் ஹவர் பண்ணிவிட்டு நேராக போய் திருப்பி போய் படுத்துட்டு திருப்பி 7 மணிக்கு எழுந்து இப்படி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நம்மளை பொறுத்த ஒரு புது நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் போய் தூங்குறதுன்றது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. சிட்டிங் போஸ்டர் எப்படி உட்காரணும், இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு ஃபார்முலா இல்லைங்க. அதாவது சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்கிறது, பத்மாசன் போட்டுக்கிறது, முத்ராவில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பக்தியன் மெத்தடு தான். இது எதுவுமே தேவையில்லை. சாதாரணமாக பக்தியில் கூட முட்டிக்கால் போட்டு ப்ரே பண்ணுறாங்க இல்லை, இது ரொம்ப நேரம் நீந்துக்கிட்டே ப்ரே பண்ணுறாங்க, இதெல்லாம் தேவையில்லை. இது சாதாரணமாக எப்படி நான் வந்து சாதாரணமாக சேரில் கூட இந்த சேரில் உட்காரணுமா அந்த சேர் அப்படிலாம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு பொசிஷனில் உட்காருங்க. அதாவது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் எந்த பொசிஷனில் உட்காந்தா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாதோ அந்த பொசிஷனில் உட்காந்துக்காங்க. சரிங்களா? சில பேர் சப்பளங்கால் போட்டு பத்மாசனில் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து பழக்கப்பட நீங்கள் அதை கூட கண்டினியூ பண்ணலாம், தப்புன்னு கிடையாது. சிட்டிங் போஸ்டரில் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, படுத்துக்கிட்டு யோகா பண்ணக்கூடாது. அது தூக்க நிலையில் இருந்துக்கிட்டு பரமாத்மா நினைவு பண்ணுறது தானே. நான் தூக்கத்துக்கு அதாவது அவருக்கு தூக்கமும் கிடச்சிரும், யோகாவும் பண்ணிட்டேன்னு கணக்கு காமிச்சிருவாங்க. இது சரியில்லை. இது ஒரு அனுபவம் சொல்கிறேன் பாருங்களேன். நான் மதுபன் போகும்போது ட்ரெயினில் போனேன். அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக நாங்கள் தான். உங்களுக்கு தெரியும் ராஜஸ்தான் பக்கம் போகிற ட்ரெயின்லலாம் எப்படின்னா யாரோ வந்து உட்காந்துப்பாங்க. அது இத்தனைக்கும் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட. அப்போது நான் வந்து மேலே பர்த்தில் உட்காந்துருக்குறேன். எல்லாருக்கும் 3:45 3:30க்கெல்லாம் எழுந்துப்பாங்க. ஏன்னா எல்லாம் நம்ம ஆத்மாக்கள் தான் இருக்காங்க. அப்படி எழுந்து உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துருவோம், இப்படி உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து நேர் முன்னாடி இருக்கவரை பார்த்து தான் யோகாவே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ கண்ணை திறந்து தான் யோகா பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம அவங்கள பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து சிவிலியன்ஸும் இருப்பாங்க. சிவிலியன்ஸ் நான் சொல்கிறது வந்து இந்த சிஸ்டமில் இல்லாதவங்க இருப்பாங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி உட்காந்து ஒரு லேடியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் கண்ணை நம்மளை முறைச்சி பார்க்குறான் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சரி தானே? அப்போது நம்மளால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேலே பண்ண முடியாது. அந்த ட்ரெயினில் மேலே அப்படி நேரம் உட்காந்து பண்ணிங்கன்னா வச்சுக்க தலையை ரூஃப் இடிக்கும். அதுவும் ரொம்ப நேரம் உட்காந்தும் பண்ண முடியாது. அப்போ என்னாச்சுன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணி முடிச்சோடனே அது நிறுத்திட்டு படுத்தாச்சு. படுத்துட்டு இன்றைக்கி இப்படி தான்ப்பா பண்ண முடியுதுன்னு சொல்லி யோகாலாம் அப்படியே பண்ணிட்டு போயிட்டோமா. ஒரு 7 மணிக்கு எழுந்துட்டு நாங்கள் வாணி படிக்கிறோம். வாணி படிக்கும்போது தான் பியூட்டி. பரமாத்மா சொல்கிறார் படுத்துக்கிட்டே பண்ணுறதெல்லாம் யோகாவில் வராது. அன்றைக்கி வாணியில் சொல்கிறார். இந்த அனுபவம் ஆயிருக்கு. ஸோ படுத்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து கணக்கில் கொண்டு வர முடியாது. ஓகே, இந்த மெடிடேஷன் பண்ணும்போது கண்கள் திறந்துருக்கணுமா மூடி இருக்கணுமா? கண்டிப்பாக திறந்து தான் இருக்கணும். ஏன்னா எல்லா பக்தியிலையும் என்ன பண்ணுறோம், கண்ணை மூடினா கான்சன்ட்ரேஷன் வரும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக கண்களை மூடினீங்கன்னா அடுத்த அவயவங்கள் ஓப்பன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் காது, மூக்கெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே உட்காந்து மெடிடேட் பண்ணுறேன் இல்லையா, நான் இருக்கிறது பாடின்ற ஏரியாவில், அதான் வீடு எனக்கு அங்கே தான். ஓகேங்களா? கண்ணை மூடி ட்ரைலாம் பண்ணி பார்த்துருக்கோம். கண்ணை மூடி கனெக்ஷன் பண்ண கண்ணை மூடும்போது இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது கொரட்டூர்ன்ற ஒரு பகுதி. அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அங்கே போகிற ட்ரெயினோட சவுண்டு கேட்கும். ஆனால் சாதாரணமாக கண்ணை திறந்து இருக்கும்போது அவ்வளோ தூரத்தில் இருக்கிற இது கேட்காது. கண்ணை மூடும்போது அது ஆக்டிவாக ஆகிறதுனால எவ்வளோ தூரத்துலேருந்து சவுண்டு பிக்கப் பண்ணுது. அதேமாதிரி கண்ணை மூடி நீங்கள் யோகா பண்ணி பக்கத்து ரூமில் வந்து சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ சமையல் நடக்குதுன்னு வச்சு அதோட ஸ்மெல் வரும். அதனால் அதோட டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். இது 5000 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா நம்மளை பார்க்க வந்திருக்கிறாரு. நீங்கள் எப்படி கண்ணை மூடி பண்ணுவீங்க? ஆத்மாவை கண்ணுக்கு பார்க்க முடியாது, ஒத்துக்கிறேன் நான், இது உண்மைதான். ஆனாலும் பரமாத்மாவை கண்ணால் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி தான் நீங்கள் பண்ணணும். இது ஏன்னா நீங்கள் அவேர்னஸோடு பண்ணணும், விழிப்போடு பண்ணணும். ஏன்னா ஆத்மா ஒரே எண்ணத்தை கொண்டு வர்றதுக்கு, அதாவது மனசில் 32 எண்ணங்கள் வரும்போது அது ஒரே எண்ணத்தை கொண்டு வரும்போது மைண்டு வந்து ரெஸ்ட்டுக்கு வரும்போது தூக்கம் வந்துடும். அது ஏற்கனவே ஸ்லீப் வைசஸ் ராஜயோக மெடிடேஷன் ஒரு வீடியோ போட்டோம். அதை போகாமல் இருக்கணும்னா விழிப்பாக இருக்கணும்னு கண்ணை திறந்து தான் உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வரும். ஓகேவா? இப்போ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு வரும்.
இப்போது கனெக்ஷனில் தான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது நீங்களும் அப்பாவும் கனெக்ஷனில் வந்துட்டு அந்த அனுபவம் அனுபவித்து அந்த அதீந்திரிய சுகம் இதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம். ஆனால் அது இல்லை ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமானது வந்து தன்னை ஆத்மானு உணர வச்சுட்டு அந்த நிலைக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கனெக்ஷனுக்கே போகணும். இந்த ப்ரிப்பரேஷனை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் இந்த பார்ட் 1ல். சரிங்களா? அந்த ப்ரிப்பரேஷன்றது என்ன? இத்தனை நாள் நம்ம பக்தி பண்ண காலகட்டத்தில் நம்ம உடம்பு 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 உடம்புன்னு 63 ஜென்மமாக சரீரம்னே நினச்சிட்டோம். தேக அபிமானத்திலே இருந்துட்டோம். இந்த உடம்புன்றத இருந்துட்டோம். ஆத்மான்றதை மறந்துட்டோம். அப்போது முதல் முறையாக இந்த ராஜயோக மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தன்னை ஆத்மான்றதுக்கே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஹடயோகா பண்ணுறவங்க ஷவாசன் ஒரு யோகாசனம் பண்ணுவாங்க. ஹடயோகாவில் உங்களுக்கு சூரிய நமஸ்கார் பண்ணுவாங்க, பத்மாசன், விருக்ஷாசன், அந்தாசன், இந்தாசன் நிறைய ஆசன் பண்ணி முடிச்சோன்னா உடம்பு அங்கங்கே பிடிச்சிக்கும். ஸோ இதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஷவாசன் ஒரு யோகா பண்ணுவாங்க. இந்த ஷவாசன் ரொம்ப சிம்பிள். படுத்துக்கோங்க, கை 2 விரித்து காலை 2 விரித்து செத்து போன மாதிரி படுத்துப்பாங்க. அதுக்கு யோகா சொல்லிக் கொடுக்குறவர் வந்து என்ன பண்ணுன்னா, பின்னாடி வந்து ஒரு கமெண்ட்ரி கொடுப்பார். அந்த கமெண்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கட்டை விரல் எடுத்தாச்சு, கால் முட்டி வரைக்கும் கட் பண்ணி எடுத்தா அந்த மாதிரி. அது எதுக்கு சொல்கிறாருன்னா, அந்தந்த இடம் எடுத்துட்டான்னா அந்த அந்த பாடியில் இருக்க அந்த பெயின் தானாகவே போயிடும். கை விரல்கள் போயிடுச்சு, அப்படியே இது கழுத்து வரைக்கும் போயிடுச்சு, தலை போயிடுச்சு, அப்படியே எல்லாமே போன மாதிரி சொன்னோன்னா என்ன அப்படியே ரொம்ப ரெஸ்ட் கிடைக்கும். கை கால்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. பியூட்டி ஒன்று. இந்த ஷவாசனம் வந்து ஒரு 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் வரைக்கும் கமெண்ட்ரி கொடுப்பாங்க. அந்த ஒரு 10-20 பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷவாசன் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த கமெண்ட்ரி கொடுத்து முடித்த உடனே என்ன ஆகிடும்னா, நிறைய பேர் தூங்கிடுவாங்க. ஏன்னா அந்த பாடியில் இருக்க எல்லா பெயினும் போகும்போது மைண்டு ரெஸ்ட்டுக்கு வந்தோன்னா தூங்கிடுவாங்க. இது வந்து ஷவாசன். இதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். எப்படி இப்படி உட்காந்துருக்கோமா, ஸ்லோவாக கையில் ஒரு பாட்டு போச்சு, காலில் ஒரு பாட்டு போச்சு, அப்படியே போச்சுன்னு நினச்சோன்னா இந்த ஆத்மா மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் அனுபவம் பண்ணணும். அது அனுபவம் ஆகும்போது ஆத்மாவை தவிர நமக்கு வேறு எதுவுமே தெரியக்கூடாது. இது உடனே வராது. வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது 1/2 மணி நேரம் ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் ட்ரை மட்டும் பண்ணுங்க. இந்த கனெக்ஷன் அப்புறம் போய்க்கலாங்க. புரிஞ்சுக்கோங்க, பரமாத்மா மேக்னெட், நம்ம வந்து ஒரு இரும்பு பீஸு. இந்த இரும்பு பீஸுன்றது மேக்னெட் பக்கத்தில் இருந்தால் ஒட்டிடும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இரும்பு பீஸு வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ மேக்னெட் பக்கத்திலே இருந்தாலும் இது ஒட்டவே ஒட்டாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் கவரை கழட்டி இந்த இரும்பு பீஸை வெளியே கொண்டு வரணும். இந்த இரும்புன்றது ஆத்மா, இந்த பிளாஸ்டிக் கவர்ன்றது உடம்பு. அப்போ தான் டச் ஆகும். நீங்கள் கேட்கலாம், பரமாத்மாவுக்கு தெரியாதா இதுக்குள்ளே இருக்குது ஆத்மான்னு? அவரே கனெக்ட் பண்ணலாம். அவர் கனெக்ட் பண்ணால் 800 கோடியை தான் கனெக்ட் பண்ணணும். உங்களை என்ன மட்டும் பண்ண முடியாது. அப்போ அந்தந்த ஆத்மாக்கள் தான் இந்த முயற்சியை பண்ணணும். புரியுங்களா? இதுக்கான முயற்சி நம்ம தான். அதுதான் நம்ம ட்ரைவல் பண்ணிகிட்டே இருக்கோம். தன்னை ஆத்மானு புரிஞ்சு உட்காரத்துக்கு ட்ரை பண்ணுறோம். பாருங்களேன், சூரியன் என்றைக்குமே இருக்குது, ரோட்டில் பேப்பர் என்றைக்குமே இருக்குது. ஆனால் அந்த பேப்பர் எரியறதே கிடையாது சூரிய வெளிச்சத்தில். நீங்கள் லென்ஸுன்னு ஒன்று கொண்டு வைக்கிறீங்க, சூரிய கதிர்கள் ஃபோக்கஸ் ஆகுது, இந்த பேப்பர் எரிஞ்சிடுது. அதே மாதிரி பரமாத்மா என்றைக்குமே இருக்கார், ஆத்மாக்கள் நம்ம என்றைக்குமே இருக்கோம். ஆனால் நம்ம ஆத்மாவில் இருக்க அழுக்கு அழியறதே கிடையாது. அப்போது அழியணுன்னா இந்த லென்ஸுன்னு ஒன்று வைக்கணும். இந்த லென்ஸுன்றது என்னென்னா, தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிறது. தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்க ஆரம்பித்தா பரமாத்மா, சுப்ரீம் சோல் சுப்ரீம் சோல் இந்த கனெக்ஷன் கிடச்சிடும். கிடச்சிதுன்னா எப்படி இந்த லென்ஸ் வச்சா பேப்பர் எரிஞ்சிடுதோ, ஆத்மாவில் இருக்க பாவங்கள் எரிஞ்சிடுது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? ஸோ மெடிடேஷனில் நான் அப்படி உட்காந்துன்னா டக்குன்னு சாந்தி தாமு போகிறேன், அப்படியே போகிறாங்க, போய் பரமாத்மா அப்படியே இது இல்லைங்க முக்கியம். ஃபஸ்ட்டு தான் ஆத்மானு புரிஞ்சுக்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் 2 மாதம் 3 மாதம் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. இது வந்துடுச்சுன்னா அடுத்தது பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மார்வாடிஸ் சப்பாத்தி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவன் என்ன பண்ணுவான், சப்பாத்தி மாவு எடுத்து அதில் எண்ணெய், நெய், டால்டா என்னென்னலாம் போட்டு செம்மையாக அது வந்து அந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு 20-30 நிமிஷம் ஆகும். அடிச்சு அவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க சப்பாத்தி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி அப்படியே அழகாக பொங்கி வரும், பூரி மாதிரி வரும் ஒரு சப்பாத்தியும். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க சப்பாத்தி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்திருக்காங்க. அதனால் ரிசல்ட் வந்து சப்பாத்தியே பூரி மாதிரி சாஃப்டாக வரும். நீங்கள் 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவீங்கன்னா, இங்கே இந்த மாதிரி சப்பாத்தியாக இருந்தால் 4-5 கூட சாப்பிடுவீங்க.
ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுற சப்பாத்திலாம் எப்படி இருக்கும்? அறக்க பறக்க பண்ணுவாங்க. மாவு ஊற்றுவாங்க, உப்பு போடுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு பறத்துவாங்க, சப்பாத்தி போடுவாங்க, கல் மாதிரி வரும். சாப்பிட்ணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சாப்பிட முடியாது. புரியுதா? ஸோ இந்த ராஜயோக அனுபவம், நல்ல அனுபவம் கிடைக்கணும்னா இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணணும். எந்த ப்ரிப்பரேஷன்? தன்னை ஆத்மான்ற ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணணும். ஐயோ நான் கனெக்ஷன் பண்ணலையே, அதெல்லாம் அடுத்ததுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ மேக்ஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறோம்? மேக்ஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. மல்டிப்ளிகேஷன் டேபிள் நல்லா இந்த பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் 12th ஸ்டாண்டர்ட்லாம் நல்லா வெளுத்துவாங்க அவங்க பசங்க. அது ரொம்ப 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 முக்கியமானது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணோம்? உடம்புலேருந்து 3 விஷயங்கள் இருக்குது. ஆத்மா, நம்ம சூட்சும உடல், இந்த பஞ்சபூதங்களான உடல், இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஆத்மானு புரிஞ்சுக்கிறது தான். உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி நான் எத்தனை நாள் பண்ணணும்? எத்தனை நாள் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கார் ஓட்ட கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு கலை, கார் ஓட்டுறதே. கீழே காலுக்கு என்ன வேலை? ஏபிசி, ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, இதை 3ஐயும் மாற்றி மாற்றி மிதிக்கணும். இருக்கிறது 2 கால், ஆனால் 3 வேலை பண்ணணும். இந்த காலா அந்த காலான்னு பார்த்து பண்ணணும். இந்த கைக்கு என்ன வேலை? கீர் போடணும். ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்டு, ஃபோர்த்து, மேக்ஸிமம் கியர் போடணுமா? கண்ணுக்கு என்ன வேலை? சென்டர் மிரர் பார்க்கணும், இந்த லெஃப்ட் மிரர் பார்க்கணும், ரைட் மிரர் பார்க்கணும், முன்னாடி ரோடை பார்க்கணும். கைக்கு என்ன வேலை? ஸ்டீரிங்கை கண்ட்ரோல் பண்ணணும். இவ்வளோ வேலை பண்ணுங்க ஒருத்தர் வண்டி ஓட்டணுன்னா. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் தெரியாமல் நம்ம என்ன பண்ணோம்? இப்படி கீழே பார்ப்போம், கீர் கரெக்டாக போட்டிருக்கோமா, எந்த கீரில் இருக்கோன்னே தெரியாது. இப்போ கால் வந்து ஆக்சிலேட்டரில் இருக்கா, பிரேக்கில் இருக்கா, கிளச் இருக்கான்னு தெரியாது. என்ன பண்ண தெரியாமல் பிரேக் அனுப்ப வேண்டியதில்லை, கிளச் இல்லாமல் இருக்காங்க. இந்த தப்பு எல்லாருமே பண்ணியிருக்கோம். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எப்போ சார் எனக்கு எல்லாம் தெரியாது வரும்? ஓட்ட தானாக வந்துடும். இப்போ ஓட்டுற எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் என்ன பண்ணுறாங்க? பார்த்தா ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், ஆட்டோமேட்டிக்காக அந்த கியருக்கு போயிடுறாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் கியர் தேவைப்படுது. ரன்னிங்கில் 10 கிலோமீட்டருக்குள்ளே வந்து செகண்ட் கிலோமீட்டர் தேவைப்படுது. 20லேருந்து 30க்கு இல்லை 40 வரைக்கும் தேர்டு தேவை. 40லேருந்து ஒரு 60 வரைக்கும் ஃபோர்த்து தேவை. 60 அண்ட் அபோவுக்கு 5th கியர் தேவை. இது எப்படி வரும்? இந்த ஸ்பீடோ மீட்டர்லாம் பார்க்க தேவையில்லை, எத்தனை ஸ்பீட்லலாம் போகிறீங்கன்னு. யாருக்கே? அனுபவம் ஆனவனுக்கு. அது வண்டி ஓட்டுறவனுக்கு அந்த கண்ணாடி, இந்த கண்ணாடி எப்போ பார்க்கணும் கரெக்டாக தெரியும். இந்த கை கரெக்டாக திரும்பும், எப்போ திருப்பணும்னு. இது ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் தானாக வந்துடும். அதே மாதிரி இந்த யோகா பண்ணி 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 முடிச்சோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதேமாதிரி வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், குழந்தைங்க சைக்கிள் ஓட்டுறது. ஃபஸ்ட்டு அரை படல் போடுவாங்க, அப்புறம் 3/4 படல் போடுவாங்க, அப்புறம் சீட்டில் உட்காந்து வண்டி ஓட்டுவாங்க. எப்போ சார் சீட்டில் உட்காந்து ஓட்டுவீங்க அப்படின்னு கேட்டான்னு அர்த்தம், வண்டியில் ஓட்டும் போது எனக்கு பேலன்ஸ் கிடச்சிச்சு, நான் இனிமேல் ஓட்டினா கீழே விழமாட்டான்னு நம்பிக்கை எப்போ அந்த ஓட்டுறவருக்கு வருதோ நேராக சீட்டில் உட்காந்து ஓட்டுவார். கரெக்டு தானே? நீங்கள் ஆத்மானு புரிஞ்சிட்டீங்க, அந்த அனுபவம் கிடச்சிச்சின்னா அந்த பரமாத்மா கனெக்ஷன் கிடச்சிடும் தானாகவே. அவரே வந்து எடுத்துப்பார். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணுறதுனால, அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இந்த மெடிடேஷன். என்னது? தான் ஒரு ஆத்மானு புரிஞ்சுக்கிறது. நாளைக்கு வீடியோவில் இந்த உடம்புலேருந்து இந்த சூட்சும உடலும் ஆத்மாவை எப்படி பிரிக்கிறது, எப்படி சூட்சும வதம் போகுது, அதுக்கப்புறம் எப்படி சாந்திதாமம் போகிறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.